Hello friends, welcome to BANUPRIYA'S kitchen. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, நான், பூரி அப்புறம் புலாவுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இது சூடானதும் நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் வச்சுருக்கேன். இது 200 கிராம் வரும். இதை இப்போ சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வீட்டில் எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். பன்னீர் அப்படியே போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர் கோல்டன் கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இதே எண்ணெயில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, மீடியம் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி சேர்க்கறதால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது அந்த வெண்ணெய் கூட சேர்ந்து நல்லா வேகும். பாருங்கள், நல்லா வெண்ணெயோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும், நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது சேர்க்கும்போது ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த வெண்ணெயில் வேகணும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலா எல்லாம் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி பதம் வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம்.
கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் க்ரீம் சேர்க்க போகிறதில்ல. பட்டர் சேர்க்குறதால தான் ரொம்ப க்ரீமியாக நமக்கு அந்த க்ரீமோட டேஸ்ட் கிடைக்கும். ஒரு நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைங்க. பன்னீரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். உள்ளங்கையால் நசுக்கி போட்டுருங்க, அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் கிடைக்கும். கஸ்தூரி மெத்தி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி, நான், பூரி, அப்புறம் புலாவுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.